நெக்ஸ்ட் வந்து பேக் ஸ்டிச் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொன்னால், இன்கேஸ் நான் ஒரு த்ரெட்டை நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கேருந்து எனக்கு இங்கே ஸ்டிச்சஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, நான் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் ஏதோ ஒரு வேகத்தில் விட்டுடுறேன். விடும்போது எனக்கு என்ன ஆகும், த்ரெட்டு ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். ஓகேங்களா? அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பேக் ஸ்டிச் பின் பக்கமாக திருப்பி ஒரு ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சிருந்தேன்னா இந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் எனக்கு. அப்போ இது வரைக்கும் தான் எனக்கு த்ரெட்டு கட் ஆகும், த்ரெட்டு வெளியில் வரும். ஸ்டார்டிங் பாயிண்டில் எனக்கு த்ரெட்டு வெளியில் வராது. ஓகேங்களா? இது ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதில் எனக்கு எத்தனை கார்னர் இருக்குது? 4 கார்னர் இருக்குது. இந்த 4 கார்னருமே எனக்கு எல் ஷேப், அதாவது டா ஷேப்பு இல்லை எல் ஷேப்பில் இருக்குது. இந்த ஷேப்பில் இந்த பாயிண்ட் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வரணும்னா என்ன பண்ணணும்? நான் ஒரு பேக் ஸ்டிச் போட்டால் மட்டும்தான் அந்த இடம் எனக்கு பர்ஃபெக்டாக வரும். இல்லைன்னா நான் வெறும் செயின் ஸ்டிச்சாக இப்படி போட்டுட்டு வரும்போது இங்கேருந்து நான் அடுத்த செயின் ஸ்டிச் இப்படி கொடுக்கும்போது இந்த இடம் எனக்கு மொட்டையாக தெரியும். அதுக்கு பதிலாக நான் ஆப்போசிட்ல இப்படி ஒரு பேக் ஸ்டிச் குட்டியாக ஒரு டாட் வச்சு திரும்ப இப்படி திருப்பும் போது இந்த இடம் வந்து எல் பெண்ட் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காகவும் நம்ம பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம்.